ஹலோ மை டியர் வெல் விஷர்ஸ். இன்றைக்கி நம்ம பொரி அரிசியை வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள்: பொரி அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் மஸ்டர்ட் சீட், 3 க்ரீன் சில்லி, கார்லிக், டர்மரிக் பவுடர், சால்ட்டு, ஆயில், 4 நறுக்கிய டொமேட்டோ, 5 உள்ளி, கொத்தமல்லி, வாட்டர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பொரி அரிசி எடுத்து இந்த தண்ணியில் போட்டு 10 செகண்ட்ஸ் விட்டு இருத்தி ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 10 செகண்ட்ஸ் நல்லா சோக் ஆயிடுச்சு. இப்போ இப்படி சோக்டான பொரி அரிசி எடுத்து இந்த மாதிரி வைக்கணும். இத்து எடுத்துட்டாதான் இந்த மாதிரி உதிரியா இருக்கணும். நல்ல வாட்டரை இத்து எடுத்துடணும், அப்படி இல்லைன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டும். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்ய போறோம்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. பேன் ஒன்று வச்சுக்கலாம். அது ஹீட் ஆயிட்ட பிறகு நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஆயில் போட போறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ மஸ்டர்ட் சீட் நல்லா பொரிஞ்சு வந்துட்ட பிறகு உள்ளி எடுத்து போடுறோம். ஆனியன் வந்து நம்மளுக்கு நல்லா சீக்கிரமா பொரிஞ்சு வரதுக்கு லைட்டா நம்ம சால்ட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கார்லிக் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் டொமேட்டோ, நெக்ஸ்ட் கிரீன் சில்லி, பாருங்க டொமேட்டோ நல்லா வதங்கிருச்சு. இப்போ மஞ்சள் பொடி போடணும். மஞ்சள் பொடி போடின பிறகு இப்போ கொத்தமல்லி இலை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் சிம்ல வச்சு லிட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்க பாருங்க நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ சோக் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பொரி அரிசி எடுத்து அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறமா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. எங்கள் வீட்டில் வந்து இதில் வந்து ரோஸ்ட் பண்ணி பீனட் போடலாம். எங்கள் வீட்டில் யாருக்குமே டைஜஸ்ட் ஆகாது நைட்டில். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஹெல்தியான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.